வணக்கம். இந்த வீடியோவில் விண்வெளித்துறை நடப்பு நிகழ்வுகள் முக்கியமான 2025லேருந்து 26 தேர்வு பார்வையில் தேர்வில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும்ன்றத அடித்து உறுதியாக இந்த டைட்டிலில் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். அம்புட்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே இந்த ஒரு டைட்டில் முடித்த மாதிரி, ஓகேவா? இஸ்ரோவின் புதிய தலைமை மற்றும் கட்டமைப்பில் மாற்றம், அதாவது புதிய தலைவர் மாற்றிருக்காங்க. டாக்டர் வி நாராயணன் அவர்கள் தான் இப்போ ஜனவரி 14, 2025 அப்போ இஸ்ரோவோட புதிய தலைவராக விண்வெளி துறை செயலராகவும் பொறுப்பேற்றிருக்கார். இவர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அடுத்து இருக்கக்கூடிய நாகர்கோயில் அந்த ஊர்ல மேலைக்காடு அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர், கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர், ஓகேவா? தமிழகத்தை சேர்ந்தவர் வந்திருக்காரு அப்படின்றது மயில்சாமி அண்ணாதுரைக்கு அடுத்து நம்ம வி நாராயணன் அவர்கள் வந்திருக்காங்க. அப்படின்னா பெருமையான ஒரு விஷயம். இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துல திரவ இயக்க மையத்தோட இயக்குனர் இருந்தார், ஓகேவா? இந்தியாவோட முன்னணி கிரியோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்ப விஞ்ஞானிகள்ல இவர் ஒருத்தர், ஓகேவா? கிரியோஜெனிக் அப்படின்றத இப்ப ககன்யான் அந்த விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு போகக்கூடிய அந்த திட்டத்துல உந்து சக்தி இங்கேருந்து ராக்கெட் அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு திருப்பி எங்கேருந்து கீழே கொண்டு வரணும் மக்களை. அப்போ அந்த இதுக்கு வந்து இந்த கிரியோஜெனிக் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து முந்தைய பதவி இதற்கு முன்பு இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள திரவ இயக்க திட்ட மையத்தின் இயக்குனர் பணியாற்றினார், ஓகே தானே? அடுத்து தமிழகத்தின் புதிய விண்வெளி மையம் குலசேகரப்பட்டினத்தில் அமைச்சிருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரை ஓரத்தில் அமைச்சிருக்காங்க, ஓகேவா? குலசேகரப்பட்டினத்திலிருந்து முதலில் சோதனை முறையில் ஏவப்பட்ட ராக்கெட் எது அப்படின்னா அது வந்து ரோஹிணி 200 அப்படின்றது, ஓகேவா? ரோஹிணியை தான் RH அப்படின்னு போட்டிருக்காங்க. 200 சவுண்டிங் ராக்கெட் அப்படி சொல்றாங்க, ஓகேவா? பிப்ரவரி மாதம் 28 2024 ஏவப்பட்ட ராக்கெட், ஓகேவா? இந்த நாளில் தான் மோடி அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே குலசேகரப்பட்டினத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போதைக்கு தலைவராக இருந்த இஸ்ரோவின் தலைவர் சோம்நாத் அவர்கள் வரவேற்கிறாங்க, ஓகேவா? இந்த ராக்கெட் வந்து ஒரு சோதனைக்காக ஏற்பட்ட ராக்கெட் தான். இந்த ராக்கெட் சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 75.24 கிலோமீட்டர் உயரத்தை அடைஞ்சு, ஓகேவா? அங்கே ஒரு 2-3 செகண்ட், ஓகேவா? அந்த செகண்ட்ல அங்கேருந்து இஸ்ரோவோட மையத்துக்கு அங்கேருந்து தகவல் அனுப்புது, ஓகேவா? ஒரு சோதனை பண்ணுறதுக்காக, அதாவது வளிமண்டலத்தை சோதனை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்து ராக்கெட் ஏவணும்னா வளிமண்டலம் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் வானிலை எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுறதுக்காக அனுப்புற ராக்கெட் தான் இது. இந்தியாவின் 2வது ஏவுதளம், ஓகேவா? குலசேகரப்பட்டினம். இது முழுக்க சிறிய ரக செயற்கைக்கோள், அதாவது SSLV அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், ஓகேவா? அதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? தற்போது நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5, 2025 அன்று இதன் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடத்தப்பட்டிருக்கு, ஓகேவா? ஆகஸ்ட் 27, 2025 அன்று இஸ்ரோவின் தலைவர் வி நாராயணன் அவர்கள் பிரதான ஏவுதளத்திற்கான அடிக்கல்லை நாட்டிருக்கார், ஓகேவா? இந்த மையம் டிசம்பர் 2026 இப்போ டிசம்பர் மாசத்துக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா? புவியியல் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து நம்ம ராக்கெட்டை ஏவுறோம் அப்படின்னா அது இடையில இலங்கை அப்படின்னு ஒரு நாடு இருக்கிறதுனால கொஞ்சம் கடல் பக்கம் வளைஞ்சு போற மாதிரி இருக்கு, ஓகேவா? அதனால அதோட எரிபொருள்லாம் அதிகமாக செலவாகுது. அதனால தான் இப்போ வந்து தமிழ்நாடு தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் அப்படின்றது ஸ்ட்ரைட்டா அப்படியே ஏவுற மாதிரி உள்ளது, ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இலங்கை நாட்டை சுற்றி வளைத்து செல்ல வேண்டும். ஆனால் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவும் போது தெற்கு நோக்கி எவ்வித தடையுமின்றி நேரடியாக ராக்கெட்டை ஏவ முடியும், ஓகேவா? இது ஆண்டுக்கு 20 முதல் 25 ராக்கெட்டுகளை கையாளும் திறன் கொண்டது, ஓகேவா? முக்கியமான விண்வெளி பயண சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை தானாகவே ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க சோதனை இஸ்ரோ வெற்றியும் நிகழ்த்தியுள்ளது. அதாவது இஸ்ரோ வந்து விண்வெளியில் ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதானே? பாரதிய ஆந்திரிக்ஸா ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று அமைக்க போகிறாங்க. அப்போ வந்து அது ஒரு அடுக்குமாடி வீடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து மொத்தமாக இங்கே செஞ்சு அப்படியே கொண்டு போய் விண்வெளியில் நிறுத்த முடியாது. ஒவ்வொரு பகுதியாக கொண்டு போய் தான் விண்வெளியில் வைக்கணும். அதை வந்து காற்று புகாத அளவுக்கு அடைச்சாதான் அதுக்குள்ள மனிதர்கள் இருக்க முடியும், இங்கே தானே? அந்த மாதிரி 2 பொருள்களை கொண்டு போய் அங்கே ஆட்டோமேட்டிக்காக 2 பொருளை ஒட்ட வைக்கணும், ஓகேவா? அங்கே வந்து இந்த மாதிரி காந்த விசைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக செயல்படாது. அப்படின்றப்போ அதை எப்படி அதை ஒட்ட வைக்கணும் அப்படின்றது தான் இதோடைய சிறப்பு, ஓகேவா? 2 ஒவ்வொரு பொருளாக கொண்டு போகணும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா கதவு தனியாக ஜன்னல் தனியாக ராக்கெட்டில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டே இருக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி அதுதான் இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்றது. இங்கேருந்து நம்ம பொருள்களை ஒவ்வொன்றா கொண்டு போய் அங்கே ஒரு விண்வெளி நிலையம் அமைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த சோதனை பண்ணாங்க, வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்காங்க. அடுத்தது நிசார் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட விண்வெளி நிலையமும் இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட விண்வெளி நிலையமும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடர் அப்படின்றது தான் நிசார், ஓகேவா? நிசாரோட விரிவாக்கம் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும்.
நாசா மற்றும் இஸ்ரோ கூட்டாக உருவாக்கியுள்ள இந்த அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் 30 ஜூலை 2025 அன்று சிஎஸ்எல்வி F-16 ராக்கெட் மூலமா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஏவப்பட்டுச்சு. வெற்றிகரமா போயிருச்சு. இப்போ செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இது என்னென்ன செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட பயன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே தான். இதுல வந்து 2 ரேடார் இருக்கு. ஒன்று வந்து எல் பேண்ட் அப்படின்றது நாசா சம்பந்தமானதும், எஸ் பேண்ட் அப்படின்றது இஸ்ரோவுக்கானதும். 2 ரேடர்களையும் ஒரே இதில் வச்சிருக்காங்க. 2 ரேடர் ஒரு இதில் வச்சிருக்காங்க. 12 நாளுக்கு ஒரு முறை இந்தியான்னு சொல்றேன். 12 நாளுக்கு ஒரு முறை உலகத்தையே சுத்தி வந்துடும் இந்த செயற்கைக்கோள். 12 நாளுக்கு ஒரு முறை உலகத்தையே சுத்தி வந்துடும் இந்த செயற்கைக்கோள். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து காலநிலையிலையும் இரவு பகல் பனி புயல் மேகமூட்டம் எப்படி இருந்தாலும் புவிய ஒரு மெய்நிகர் புகைப்படம் புவியோட மேற்பரப்பை அழகா எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இதனால என்னென்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேரிடர் கண்காணிப்பு, அதாவது மழை வரப்போறது, புயல் வரப்போறது, சுனாமி வரப்போறது, நிலநடுக்கம் வரப்போறது, இந்த மாதிரி பேரிடர் ஆபத்துக்கள் எது நடக்க இருந்தாலும் அது முன்கூட்டியே தெரிஞ்சிருது. ஓகேவா? அதே மாதிரி விவசாயத்துல பயிர் வளர்ச்சி அதிகமா உள்ள இடம், பயிர் வளர்ச்சி குறைவா உள்ள இடம், எந்தெந்த இடத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும் அப்படின்னு அரசுக்கு அறிவுறுத்துறது. இந்த மாதிரி வேலையும் இதுவே பண்ணுது. அது மட்டும் இல்லாம காடுகள் அடர்த்தி எங்க இருக்கு, காடுகள் அடர்த்தி இல்லாம எங்க இருக்கு, வறண்ட நிலப்பகுதி எங்க இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு காட்டுது. இதோட முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீர்மட்டத்தை விண்வெளியிலிருந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுது. ஓகேவா? இங்க நிலத்தடி நீர்மட்டம் அதிகமா இருக்கு, இங்க நீர்மட்டம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? அந்த அளவுக்கு இந்த நிசார் அப்படின்றது முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாம கடல் வழியா யாராவது அந்நிய நாட்டர்கள் நம்ம இதுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்க நாட்டுக்குள்ள, அதையும் காட்டி கொடுத்துருது. ஓகேவா? அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரேடர் தான் அந்த இது. ஓகேவா? எனது நிசார் அப்படின்றது. முதல்ல நம்ம வந்து யாராவது தீவிரவாதிகள் வராங்களா போறாங்களான்றதை பார்க்கறதுக்கு அமெரிக்காவை தான் நாட வேண்டியதா இருந்துச்சு. ஓகேவா? அவங்க அனுப்பியிருந்த சேட்டலைட்ல தான் இந்த சிறப்பான விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ நம்மளே கையில வச்சிருக்கோம். ஓகேவா? ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்றது ஒரு தனியார் விண்வெளி நிலையம் அனுப்பின ஒரு விண்வெளி திட்டம் தான் இந்த ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்றது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ககன்யான் குரூப் கேப்டன் ஓகேவா சுவன்சி சுக்லா அவர்கள் இந்த விண்வெளியில சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போய் அங்க வந்து கொஞ்சம் ஆய்வுகள் நடத்தினார். அது இஸ்ரோ எழுதி கொடுத்த ஒரு 7 ஆய்வுகள் அங்கே போய் நடத்தினார். ஓகேவா? அந்த ஆய்வுகள் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சியம் 4 மிஷன் பத்தி தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இந்த ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்றது நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அடுத்தது இந்த ஆக்சியம் ஸ்பேஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு தனியார் விண்வெளி பயண திட்டம். ஓகேவா? இதுல வந்து ஃபால்கன் 9 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. டிராகன் அப்படின்னு ஒரு விண்கலம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் அங்கே போய் 7 பரிசோதனைகள் செஞ்சார்ல, என்னென்ன செஞ்சாருன்னு பார்ப்போமா? முதல் விஷயம், மனித உடலும் தாவரங்களோட வளர்ச்சியும் விண்வெளியில எப்படி இருக்கு. ஓகேவா? அடுத்தது, இஸ்ரோ இங்க இருந்து கொஞ்சம் வெந்தயம் பாசி பயிரெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அதை இங்க முளைக்குதா, அது எப்படி எவ்வளவு வளர்ச்சி அடையுது அப்படின்றலாம் செக் பண்ணார். ஏன்னா விண்வெளி வீரர்களுக்கு உணவு தேவைப்படும்ல, அவங்களுக்கும் பசிக்கும்ல, அப்ப அவங்க சாப்பிடணும்ல, அதுக்காக விண்வெளியில விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்றதுக்காக தான் செக்கிங். ஓகேவா? அடுத்து சுவாச இயக்கம் எப்படி இருக்கு விண்வெளியில. ஓகேவா? அதை செக் பண்றேன். அடுத்து நுண்ணுயிரி பாசிகளோட வளர்ச்சி எப்படி இருக்கு. இப்ப நம்ம நிறைய பேரை விண்வெளி நிலையத்துக்கு கூட்டு வந்துட்டோம், அப்ப இங்க நோய்வாய்ப்பட்ட அவங்களுக்கு எதுவும் இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் பாசிகள் இருக்கா, அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆய்வு செய்யறாரு. அடுத்து அங்க இருக்கும்போது தசை வலிகள்லாம் குறையுது அப்படின்ற ரெக்கார்டு இருந்திருக்கு. அப்ப முதியவர்கள் தசை வலி அதிகம் உள்ளவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டு வந்து மருத்துவம் பண்ணோம்னா அதை நீக்கி கீழே கொண்டு போயிட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அடுத்தது விண்வெளி வீரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள்னால எலும்புகள் பாதிக்கப்படுமா, பலவீனமாகுமா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்றாரு. அடுத்தது விண்வெளியில ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? நிறைய உயிரினங்கள் இருக்கும். அதுல வந்து டார்க் ரேட் அப்படின்ற உயிரினம் எப்படி வாழுது அப்படின்றத செக் பண்றாங்க. ஓகேவா? 1984 ராகேஷ் சர்மா தான் ஃபர்ஸ்ட் இந்தியர் விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காரு. இப்போ ஒரு 2வது இந்தியர். ஓகேவா? அதே மாதிரி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட். ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போயிருக்காரு, இவர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கே போயிருக்காரு. ஓகேவா? சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுமன்ஷி சுக்லா அவர்கள் தான். ஓகே, இது என்னென்ன ஆய்வுகள் அப்படின்றது இருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், டெலகிராம்லையும் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் ஏதாவது சொல்ற விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன செயல் அப்படின்றது விண்வெளி குப்பைகள் மேலாண்மை. என்ன செயல் அப்படின்றது இஸ்ரோவோட வணிக பிரிவு ஆகும். விண்வெளி குப்பைகளை கட்டுப்படுத்த சர்வதேச ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கு. ஓகேவா?
ப்ராஜெக்ட் நேத்ரா அப்படின்னு சொல்றக்கூடியது விண்வெளி இந்தியாவின் கண்களாக செயல்படும் செயற்கைக்கோள்களுக்கு வரவிருக்கும் ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு அமைப்பு. இந்த நேத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதற்கு தமிழ்ல கண்கள் அப்படின்றது பொருள். ஓகேவா? இது என்னன்னா விண்வெளியில எது எது காலாவதியாகி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கு செயற்கைக்கோள்கள் அதெல்லாம் வந்து கண்டறியக்கூடியது. இஸ்ரோ சார்பா அனுப்புனதுல அதை பூமிக்கு ரிட்டர்ன் கொண்டு வர்றது எப்படி அப்படின்றத செயல்படுத்தக்கூடியது. ஒரு சேட்டலைட் இன்னொரு சேட்டலைட்ல மோதக்கூடிய வாய்ப்பு அல்லது வேற ஒரு கோள்களில் மோதக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை திசை திருப்பி விடுறது. இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் நேத்ராவோட இந்த என்ன ப்ராஜெக்ட் நேத்ராவோட ஒரு முறை, முன்கூட்டியே கண்டறியக்கூடிய ஒரு முறை. ஓகேவா? ககன்யான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்து கொண்டு போய் சுற்றுலா அனுப்புகிற மாதிரி விண்வெளி சுற்றி காட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் ககன்யான். அதுக்காக தான் இந்த பாரதிய ஆந்திரிக்ஷா ஸ்டேஷன் விண்வெளி நிலையம்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ககன்யான் ஆய்வை செக் பண்றதுக்கு ஒரு ஆளில்லா விமானத்துல விமியோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அரை வடிவ மனித உருவ ரோபோ, அதாவது கால்லாம் இருக்காது, வயிறு வரைக்கும் தான் இருக்கும். அது ஒரு பெண் மாதிரியே இருக்காது. இந்த பாருங்க, இந்த போட்டோ பாருங்க. ஓகேவா? இந்த பயமா தானே இருக்கு. எனக்கே பயமா தான் இருந்துச்சு. நான் கூட பெண் வடிவ ரோபோனா பெண் மாதிரி பண்ணியிருக்காங்களோன்னு நினச்சேன். இந்த ரோபோவை அனுப்பி செக் பண்றாங்க. ஓகேவா? ரஷ்யா முதல்ல லைக்கா அப்படின்னு ஒரு நாய் அனுப்பி விட்டாங்க ஸ்பேஸ்க்கு. ஓகேவா? அந்த மாதிரி அந்த விண்கலத்தை இயக்கி கொண்டு போறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முறைகளை பற்றி இது வந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் 3 மொழிகளில் பேசக்கூடிய ரோபோ. அதனால அங்கேருந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய இஸ்ரோ மையத்தில் இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுக்கும். அங்கே ஏதாவது பாதிப்பு இருந்தால் உடனே இது அபாய எச்சரிக்கையை அனுப்பும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு முதல்ல விண்வெளிக்கு பயணம் செய்துள்ளது இந்த ரோபோ. ஓகேவா? இதர முக்கிய அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3984 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்னொரு இடத்துல. ஓகேவா? இஸ்ரோவின் நீண்டகால இலக்குகள் அப்படின்றது 2035க்குள்ள ஒரு சொந்த விண்வெளி நிலையம் அமைக்கணும். அதாவது தான் பாரதிய ஆந்திரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்றத அமைக்கணும் அப்படின்றதும் 2040க்குள்ள நிலவுக்கு இந்தியரை அனுப்புதல் அப்படின்றது இது ஒரு முக்கியமான ஒரு இலக்காக இருந்துகிட்டு இருக்கு. கூற்று காரணம் இந்த மாதிரி எதில் கேட்டாலும் சரி நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபுல்ஃபில்லான வீடியோ உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். அம்பிட்டு தாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.